பாராட்டணும். இல்ல திருக்கச்சூர் ஆறுமுகத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேர் சொல்லி பேசுறீங்க, அன்புமணி பேரை சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர் மத்தியில இருக்கு. சொல்லல இல்ல சார், பாராட்டுக்கு சொல்லல, வேற சொன்னேன். செயல் தலைவர் அன்புமணி என்று சொன்னேன். பாராட்டுல சார், கடைசியா பேசி முடிக்கும் போது நீங்க பாராட்டும் போது திருக்கச்சூர் குழு தலைவரே பாராட்டு குழு தலைவரா உட்கார்ந்தாரு, அவரை நீங்க பாராட்டல அப்படின்றது. ஆறுமுகமா 2 மாசமா அங்கேயே உட்கார்ந்து அவர் உடம்பு வந்து வேலை செய்தார்களால அவரை பாராட்ட வேண்டிய. சிலர் புறக்கணிக்கிறதா சொல்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிப்புன்னு சில தகவல் வந்து யார் பேர்லையும் அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை. சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள், என்னால் இனி செயல்பட முடியாது, கலைப்பாக இருக்கிறது, ஏதாவது தெரியவில்லை என்று எவ்வளவு சொன்னால் அவள் விருப்பப்படியே அவர் மாற்றப்படுவார்கள். அவ்வளவுதான், வேற மாற்றப்படி மாற்றணும்னு அவசியம் ஏற்படாது. சார் வழக்கமா பிற கட்சியில வந்து பதவிக்காக கோஷ்டி பூசல் வடிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனா நம்ம கட்சியில பதவிக்காக கோஷ்டி பூசல் என்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனா பாமக வந்து அப்பாவுக்கு மகனுக்குமே இடையே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து நிலவுது. அதெல்லாம் இல்லை, நீங்க கோஷ்டின்றது ஒண்ணும் கிடையாது. நீங்களே வந்து கோஷ்டி என்பது எப்ப வரும்னா மார்கழி மாசத்துல நகர மாநிலத்துக்கு போகும்போது அந்த மதுரை கோஷ்டி தான் வரும். போகலாம், பண்டாரிபுரம் வரலாம் அப்படின்னு அப்போதான் அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க. 50 தொகுதி வெற்றின்னு சொல்றீங்க, கூட்டணியா இல்ல தனித்து போட்டியா? 50 தொகுதியில அளவுக்கு கட்சியை கட்டமா 50 தொகுதி, மற்ற தொகுதியில கடுமையா வேலை செய்யறோம். மற்ற தொகுதியில அடுத்தது வேலை செய்யும். கூட்டணி தான் தனியார் 50 தொகுதியிலே 40 தொகுதி குறைந்தது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார். அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமா கூட்டணி. 21ல வந்து 10.5 இடஒதுக்கீடு தொடர்பா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கூட்டணி இது பண்ணீங்க, அந்த கூட்டணி இடம் பெற்றீங்க. இப்ப ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்குமாயா? 10.5 பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம். அதனுடைய அறிவிப்பு வரும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே நான் முழங்கினேன். பேசல, புரியல. அதாவது வயசு ஒரு 78 அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்போ சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவருக்கு சொன்னார். அப்ப சொன்னார் அவர், ஐயா ஐயான்னா ஐயா தான் அப்படின்னா, ஐயான்னா ஐயா தான். ஆக சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம் நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய பேசிட்டாங்க.